வணக்கம் ஜெகன். தற்போது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் களத்திற்கு வந்துவிட்டார். சரியாக எத்தனை மணிக்கு இந்த போட்டி என்பது தொடங்கப்பட இருக்கிறது? முழு விவரங்கள் என்ன ஜெகன்? வணக்கம். உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி தற்போது தொடங்கி இருக்கிறது. ஜல்லிக்கட்டு போட்டியில் தொடங்கி தமிழ்நாட்டுடைய தற்போது அலங்காநல்லூருக்கு தற்போது சற்று நேரத்தில் போட்டி தொடங்கி இருக்கிறது. சரியாக 7 தொடங்க இருக்கிற போட்டி தற்போது தொடங்கி இருக்கிறது. இந்த போட்டியில் தற்போது 1200 காளைகள் களம் இருக்கின்றது. 700 மாடுபிடி வீரர்கள் இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த போட்டியில் விளையாடக்கூடிய இந்த காளைகளுக்கு மருத்துவ பரிசோதனை நிறைவேற்றி 50க்கும் விவரங்களுக்கு நன்றி ஜெகன். தொடர்ந்து பேசலாம். அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு தொடர்பான நேரடி காட்சிகளை தொடர்ந்து பார்க்கலாம். அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டிலே துவக்கி வைக்க வருகை தந்துள்ள நமது பெரும் மதிப்பிற்குரிய மாண்புமிகு இளைஞர் நலம் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்களை வருக வருக வரவேற்கிறோம். முதலாவதாக உறுதிமொழி ஏற்கும் நிகழ்வு மாண்புமிகு இளைஞர் நலம் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் பெருமதிப்பிற்குரிய அமைச்சர் முன்னிலையில் இந்த உறுதிமொழி ஹலோ ஹலோ மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி வட்டம் அலங்காநல்லூர் கிராமத்தில் 17/1/2024 அன்று தமிழக பாரம்பரிய வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டை கொண்டாடிடவும் நமது கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் பேணி காப்போம் என்றும் விளையாட்டில் ஈடுபடும் காளைகளுக்கு எந்தவித ஊரும் செய்ய மாட்டோம் என்றும் வீரர்களான நாங்கள் சிறந்த நெறிமுறைகளை பின்பற்றுவோம் என்றும் இவ்விளையாட்டில் பங்கேற்கும் காளைகளுக்கும் வீரர்களுக்கும் சிறு தீங்கும் நேராமல் அரசு விதிமுறைகளுக்கு உட்பட்டு விளையாடுவோம் என்றும் உறுதிமொழிகிறோம். கொஞ்சம் வழி விடுங்க, கொஞ்சம் எல்லாம் வழி விடுங்க. கொஞ்சம் போயிடலாம். கொஞ்சம் வழி விடுங்க. கொஞ்சம் சார் கொஞ்சம் தெரியும். அவரோட ராஜா பார்த்து உங்க காரணம் பார்த்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி சொல்லி இந்த மாபெரும் உலக புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டினை பெரும் மதிப்பிற்குரிய மாண்புமிகு
இளைஞர் நலம் மற்றும் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கொடியசைத்து சற்றே துவக்கி வைக்க உள்ளார்கள். கொடியை கொண்டு வாங்க தாசர். இந்த கொடி எங்க பாருங்க. உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய மாண்புமிகு விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்துறை அமைச்சர் உதயநிதி சின்னவர் உதயநிதி அவர்களையும் மாண்புமிகு மற்றும் பத்திரத்துறை அமைச்சர் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர்கள் தற்போது இந்த உலக புகழ்பெற்ற மாபெரும் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டை கொடியசைத்து தொடங்கி வைக்க உள்ளார்கள். மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி அவர்கள் தற்பொழுது கொடியசைத்து ஜல்லிக்கட்டு விழாவினை துவங்கி வைப்பார்கள் என்று கூறுகிறோம். முதலாவதாக அலங்காநல்லூர் அருள்மிகு முனியாண்டி சுவாமி வகைரா திருக்கோயிலுக்கு பாத்தியப்பட்ட கிராமத்து பொது கோயில் காலை முதலாவதாக அவிழ்த்து விடப்படுகிறது. இரண்டாவதாக அலங்காநல்லூர் அருவிமலை கருப்பசாமி கோயில் காலை அவிழ்த்துப்பட இருக்கிறது. மூன்றாவதாக வலசை கருப்பு கோயில் காலை கிராம பொது காலை அவிழ்த்து விடப்பட இருக்கிறது என்பது தெரியும். முதலாவதாக அருள்மிகு முனியாண்டி சாமி வகைரா திருக்கோயிலுக்கான கிராமத்து பொது காலை கொடியசைத்து ஆரம்பித்து வைக்கப்படுகிறது. அதற்கான தங்க பரிசினை மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் சின்னவர் உதயநிதி அவர்கள் கொடி அமைத்து முதல் முனியாண்டி சாமி வகைரா திருக்கோயிலுக்கான காலை அணிவித்துள்ளார். தங்க நாணயத்தை அந்த காலைக்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் வழங்குவார்கள். இரண்டாவதாக அருவிமலை கருப்பசாமி கோயில் காலை இதற்கு தங்க நாணயத்தை மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் வழங்குவார்கள். மூன்றாவதாக வலசை கிராமத்து பொது கோயில் காலை கருப்பு கோயில் காலை அவிழ்த்துப்பட இருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பாக சிறந்த மாடுபிடி வீரருக்கு கார் பரிசாக வழங்கப்பட உள்ளது. சிறந்த காளையின் உரிமையாளருக்கு பெருமதிப்புக்குரிய இளைஞர் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சார்பாக கார் பரிசாக வழங்கப்பட உள்ளது. இரண்டாவது மாடு அவுத்து விடுங்க. அருவிமலை கருப்பசாமி கோயில் மாலை அவிழ்த்து விடப்படுகிறது. கருப்பசாமி கோயில் காலை ஆரம்பிச்சுடுங்க. மாட வேமா அனுப்பிச்சு விடுங்க. கோயில் மலை அருவிமலை கருப்பசாமி கோயில் மலை வேமா அனுப்பிடுங்க. இரண்டாவது கோயில் காலையான அருவிமலை கருப்பசாமி கோயில் காலை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.